ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசினருக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சினால நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தாங்க சொல்ல போறேன். அதுவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகளால உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு காத்துட்டு இருக்கு. அதாவது அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரக, நல்ல கால சூழ்நிலைன்றது இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால நல்ல உதவிகள் கிடைக்கும். நெய்பர்ஸ் கூட ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. ரிஷப ராசினருக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியங்கள் அள்ளி வழங்கக்கூடிய குரு பெயர்ச்சியா தான் இந்த ஆண்டு இருக்குது. இதுல முக்கியமா சொல்லணும்னா ரிஷப ராசினர் 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில கண்டிப்பா செகண்ட் சைல்டு கன்ஃபார்ம் ஆகுங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமா இருக்குதுங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவோட பார்வை, குருவோட அனுகிரகம் இருக்குது. அதனால உங்களுக்கு நல்ல வரனாவே வரும். வரக்கூடிய ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டமா இருக்கிறதுனால வர அலையன்ஸ் கண்டிப்பா முடிஞ்சிருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. அங்க சனியோட அமைப்பும் இருக்குதுன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு 200% ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல லாபங்கள் அதிகரிக்குமா தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு நஷ்டமா இருக்கு, வர வேண்டிய பணம் இன்னும் வராம இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதற்கு சரியான தீர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு எந்த கோயில் வழிபாடு பண்ணணும், என்ன ரெமெடி பண்ணா என்ன அந்த தீர்வு எப்படி சால்வ் ஆகுன்றதும் நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பேன். ஸோ ரிஷப ராசினருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குரு மாற்றம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30க்கு அப்புறம் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல அதிசாரமா பெயர்ச்சி அடைகிறாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது டிசம்பர் 5ல 3ஆம் இடத்துல நுழையிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் சின்ன சின்ன சலசலப்புன்றது குடும்பத்துல உருவாகதாங்க செய்யும். அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள், பெரிய பிரிவுகள்ன்றதெல்லாம் ஏற்படாது. இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்றதோ இல்ல நாராயணர், அதாவது என்னன்னா லக்ஷ்மி நாராயணனை நீங்க வழிபாடு பண்றதோ உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷப ராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி மாற்றத்துக்கு லக்ஷ்மி நாராயணனை தினசரி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி வழங்குவாங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து வழியா, தந்தை வழி சொத்து மூலமாக தந்தை வழி அனுகூலம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சின்னு தாராளமா கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துக்காக யாருன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ்,
இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டமா இருக்குது. உங்க தந்தை வழி மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை இருக்குல்ல. அப்ப ரிஷப ராசினரோட கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல அந்தஸ்து, நல்ல பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல மரியாதை கூடி வரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வீட்டுல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படதான் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையிலும் சரி மாற்றங்கள் வர காத்துட்டு இருக்குங்க அந்த காலகட்டத்துல. அதனால உங்களுக்கு புதுசா ஏதாவது வேலைக்கு மாறணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் மந்த் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் குரு வக்ரகதியா பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து திரும்பவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வராருன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. நீங்க என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாமே, நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ சரி, அது எல்லாமே அழகா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாரு இந்த குரு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்க, அந்த இடத்துல குரு திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்தவர்களுடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடுங்க. அந்த நேரத்துல நீங்க அளவா பழகிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை அள்ளி வழங்கும். குருவோட மாற்றம் என்பது உங்களுக்கு புது புது உத்வேகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்திலயும் சரி, அந்நியர்களிடமும் சரி ஒரு நல்ல மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய துணையால், அதாவது உங்களுடைய பார்ட்னர், ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வர காத்துட்டு இருக்குங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீர்வாகும் கண்டிப்பா. அதே மாதிரி இன்லாஸ்ல இருந்த சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. நீங்க லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க கேரளால இருக்க பத்மநாப கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய பலன்கள் காத்துட்டு இருக்குங்க. பாக்கியங்கள் அள்ளி வழங்கக்கூடிய குருவாதாங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு.